ஹாய் மக்களே! சலங்கை ஒலி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் ககன் அபூர்வாக்கு கால் பண்ணி, உன் வீட்டுக்கு வந்து உன் பொண்ணு முன்னாடியும் முன்னாடியும் நான் காதல் ரொமான்ஸ் பண்ண போகிறேன். எப்படியும் கோமாவில் இருக்கிற உன் ஹஸ்பண்ட் வந்து தடுக்க போகிறதில்ல. உன் கண்ணு முன்னாடியே நிச்சயதார்த்தமும் நடக்கும். அதை பார்த்து நீ வயிறு எரியறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அதை நடக்க விடமாட்டேன் ராஜா அப்படின்னு அபூர்வா சொல்ல, அதை சொல்கிறதுக்கு நீ யாருடி? பூமி அந்த வீட்டு வாரிசு. நான் அவளுக்கு வரப்போகிற புருஷன். இதை தடுக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லடி, போன வெயிடின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. எப்படியோ ஒரு வழியாக அபூர்வாவை வெறுப்பு ஏற்றியாச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் உட்காந்து இருக்கும்போது இந்து வீட்டுக்கு வந்து, அண்ணா நீ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு குங்கும போட்டு வைக்கிறா. அந்த நேரத்தில் பூரி காஃபி எடுத்துகிட்டு வரா. அவளுக்கும் கொடு அப்படின்னு ககன் சொல்ல, நான் அவளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், இந்தா நீ எடுத்துக்கோன்னு சொல்லி ககனுக்கு மட்டும் கொடுக்குறா. ககன் தன் காஃபியை இந்துக்கு கொடுத்துட்டு, சரி இப்போ உன் காஃபி எனக்கு கொடுன்னு சொல்லி வாங்கி குடிக்கிறாரு. அந்த டைமு ககனோட பாட்டி, அதாவது கேபியோட அம்மா வராங்க. இந்துவை பார்த்துட்டு, என்னடி நீ இங்கே இருக்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கே, நீங்கள்லாம் ஒன்றா இருந்தால் எனக்கு அதுவே சந்தோஷம்டி அப்படின்னு பாட்டி சொல்ல, நாமெல்லாம் சந்தோஷமா இருக்குது இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்ன உடனே, யாருக்கு? பூரிக்கா? அவருக்கு சாப்பிட்றத தவிர வேறு என்னடி தெரியும், அவள் பேச்செல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்காத அப்படின்னு சொல்ல கோச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறா பூரி. உன் ஆசை சீக்கிரமாக நிறைவேறணும்னா அண்ணனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு இந்து சொல்கிறா. அதுக்கப்புறம் பூமி வந்து அபூர்வா வீட்டுக்கு போய் அங்கே மீராவை சமாதானப்படுத்துகிறா. என்கிட்ட பேசாத அப்படின்னு மீரா சொல்ல, அப்படி சொல்லாதீங்க அத்தை, உங்கள் மூலிமா நான் என் அம்மா பார்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே மீரா அப்படியே மெல்ட் ஆகிடுறா. ஐயோ நீ செல்லமே நீ அழுவாதடி அப்படின்னு மீரா சொல்ல, அத்தை நான் சீக்கிரமாகவே ககன் நிரபராதின்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவேன். எங்கள் மாமா செர்ரி எங்கே இருக்காங்க சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட நான் பேசணும்னு சொல்ல, அவங்க மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒட்டு கேட்குறாங்க சித்தி. ஒட்டு கேட்டுட்டு அபூர்வா கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. கேபியும் செர்ரியும் மீட் பண்ணி பூமி பேசுகிறா. நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் மாமா, அதாவது பொய் சாட்சி சொல்லி ஒருத்தன் ககனை மாட்டி விட்டாலும் அவனுக்கு யாரோ பணம் கொடுத்துருக்காங்க மாமா, அவனுக்கு அவங்க கொடுத்த பணத்தை விட நம்ம அதிகமாக கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஃபேவராக பேசுவான் மாமா அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும் போதே இதை ஒட்டு கேட்குறாங்க சித்தியும் அபூர்வாவும். உடனே அபூர்வாவோ பொய் சாட்சி சொன்னவனுக்கு ஃபோனை பண்ணி, டே யார் கேட்டாலும் நீ உண்மை சொல்லக்கூடாது, அப்படி நீ உண்மை சொல்கிற மாதிரி வந்துட்டேன்னு வச்சுக்கோ, உன் குடும்பத்தை உண்டு இல்லைன்னு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருந்ததை வீடியோ எடுத்துடுறா பூமியும் கேபியும். இதை வீடியோவை அப்படியே எடுத்துகிட்டு போய் நயனி கிட்ட கொடுத்துட்றாங்க. நயனி இந்த வீடியோவை பார்த்துட்டு, எங்களை முட்டாளாக்கியிருக்கா, ககனை மாட்டி விட்டிருக்கா அந்த அபூர்வா, இவ்வளோ மோசமாக இருக்காளே அப்படின்னு சொல்லும்போதே, அவளை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியணும்னா நான் நடந்ததை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேபி எல்லாத்தையும் சொல்கிறாரு. சோபா சந்திராவை கொன்னதுலேருந்து சொல்கிறார். அது மட்டும் இல்லை மேடம், அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ் நான் போய் என்ன பேசினதை நான் இப்போ சொல்கிறேன், அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாரு. கேபியை பார்த்த உடனே சரத்சந்திரா கேட்குறார், என்ன நான் உன்னை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்னை அடிக்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, கேபி அந்த அதிகாரம்லாம் எனக்கு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்ல, சாரி கேபி, எல்லாம் முன்னாடியும் நான் அடிச்சிட்டேன், நீ அபூர்வாவை அப்படி பேசினதில் எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் உன்னை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, கேபி சொல்கிறார், அந்த பேயை தெய்வம்னு நினைக்கிற, அதனால தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், முன்னாடி சொல்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் இல்லை, ஆனால் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாகராஜ் டிரைவரை கூப்பிடுறாரு. நாகராஜ் வந்தவொடனே, நீ ஷோபாவோட பர்சனல் டிரைவர் இல்லை அப்படின்ற. டிரைவர் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி எவ்வளோ பணம் வாங்கின கேபி கிட்ட, கேபி வேற 2 கோடி எங்கள் வீட்டில் திருடி இருந்தான், அதில் எவ்வளோ பணம் கொடுத்தான் அப்படின்னு சொல்ல, நீ எல்லாம் திருந்த மாட்டாயா, நீ உயிரோடு இருக்கிறத விட செத்துருன்னு சொல்லிட்டு பாட்டிலை உடைக்கிறாரு கேபி. என்னையே கொலை பண்ண பார்க்குறியா அப்படின்னு சரத்சந்திரா கேட்க, உடனே கேபியச்ச ஒரு முட்டாளை கொலை பண்ண விரும்பலை, உண்மை தெரிகிற நாளில் நீயே செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இதெல்லாம் கேட்ட நயனி, அவர் மனசில் நீங்கள் ஒரு விதை போட்டிருக்கீங்க, சந்தேகம் வந்திருக்கும் அபூர்வா மேலே, அதுக்கப்புறம் ஏதோ நடந்திருக்கு, எனக்கு இப்போ அபூர்வா மேலே டவுட் வருதுன்னு சொல்கிறாங்க. ககன் அபூர்வா வீட்டுக்கு வராரு. இதை பார்த்த சித்தி ஓடி போய் அபூர்வா கிட்ட சொல்ல, டென்ஷனோட அபூர்வா, டேய் நில்லுடா, எங்கடா முந்திட்டு வர அப்படின்னு கேட்க, இது என்ன ஏர்போர்ட்டா இல்லை ரயில்வே ஸ்டேஷனா அப்படின்னு ககன் கேட்க, உடனே சித்தியோ, என்னப்பா நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மூளை குழம்பி போயிடுச்சா உனக்கு அப்படின்னு கேட்க, அந்த மாதிரி ஸ்டேஷனில் தான் முந்திட்டு போவாங்க, இது உங்கள் வீடுன்னு நான் தெரிஞ்சுதானே வரேன், இப்படி கேட்குற உங்கள் அபூர்வாக்கு தான் பைத்தியம் இல்லையா சித்தி அப்படின்னு கேட்குற. உடனே அபூர்வாவோ, வாசப்படி தாண்டி வந்த மரியாதை இருக்காதுடா அப்படின்னு சொல்ல, வெத்து மரியாதை யாருக்கு வேணும் அபூர்வா, நான் வந்தது பூமிக்காக, வலது காலை தான் எடுத்து வச்சு வரலான்னு நினைச்சேன், ஆனா இங்க ஒரு பிசாசு இருக்கு, அதனால நான் இடது காலை எடுத்து வச்சு வரேன்னு சொல்லிட்டு உள்ள வராரு. டேய் மரியாதையா வெளியில போடா, சி
வெளியில இருந்தா மரியாதை இல்லைன்ற, உள்ள வந்தா மரியாதையோட போன்ற. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே, என் சேலஞ்ச் முடிக்காம நான் போக மாட்டேன். உன் கண்ணு முன்னாடியே பூமியும் நானும் நிச்சயதார்த்த ட்ரையல் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு, பூமி டார்லிங் அப்படின்னு கூப்பிட பூமி வரா. இங்க பாரு, உனக்காக நான் வந்து நிச்சயதார்த்த மோதிரம் காட்ட வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ட்ரையல் பார்த்துக்கிறாங்க. ஐயோ, இந்த கன்றாவி என்னால பார்க்க முடியலையேன்னு திடுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. இது எல்லாமே கனவு அவங்களுக்கு. இப்படியெல்லாம் நடந்துடவே கூடாது, ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க. கடைசியில் ஒரு ரவுடி வர அவன்கிட்ட பேசுகிறாங்க. என்னடா ரவுடி பசங்க நீங்கள் 2 முறையும் கொலை பண்ண ட்ரை பண்ணி தோற்று போயிட்டீங்களேடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சித்தி பார்த்துறாங்க. என்ன இதையும் ஒட்டு கேட்டுட்டியா, வா அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட் என்ன நடந்தது அப்படின்றது. அதாவது சரத்சந்திரா செக்யூரிட்டி கிட்ட நியூ சிம் கார்டு வாங்கிட்டு வர சொல்லி அதை போட்டு அபூர்வா கிட்ட பேசுகிறாரு. நாகராஜ் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. மேடம், நான் நாகராஜ் பேசுகிறேன் மேடம். எனக்கு தூக்கமே வரல மேடம். எனக்கு உண்மையை சொல்லிடணும். ஐயா கெஸ்ட் ஹவுஸில் இருக்காரு. நான் போய் உண்மை சொல்ல போகிறேன் மேடம் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. உடனே இந்த அபூர்வா பறந்து அடித்து ஓடி வரா கெஸ்ட் ஹவுஸ்க்கு. அங்கே சரச்சந்திரா ஷூட் பண்ணி அவரே செத்துட்ட மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுறாரு. கையில் துப்பாக்கி இருக்கிறத பார்த்து அபூர்வா அழ ஆரம்பிச்சிடறா. ஐயோ மாமா, உங்களை விட்டுட்டு என்னால் வாழ முடியாது மாமா. டேபிள் மேலே பேப்பர் இருக்கிறத பார்த்து எடுத்து படிக்கிறா. என்ன அபூர்வா, உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், நீ இப்படி பண்ணிட்டியே, ஷோபாவை நீ தான் கொன்னுட்டியா, நீ வேணும்னா அவள் எல்லா சொத்தையும் உன் பேரில் ஏதி வச்சிருப்பா இல்லை அப்படின்றதெல்லாம் படிச்சுட்டு, ஐயோ மாமா, நான் சொத்துக்காக கொல்லலை மாமா, உனக்காக தான் கொன்னுட்டேன் மாமா, உன் மேலே வச்சிருக்கிற லவ்வால் தான் நான் அவளை கொன்னுட்டேன் மாமா, உன் கூட வாழணுன்றதுக்காக தான் மாமான்னு புலம்புறத உன் வாயாலிருந்து கேட்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி நடிச்சேன்னு எந்திரிக்கிறாரு சரச்சந்திரா. அபூர்வாக்கு பயங்கர ஷாக்கு. நீ இவ்வளோ நாளாக நல்லவ மாதிரி நடிச்சியா? உன் காதலுக்காக அவளை கொன்னுட்ட, அவன் மேலே நான் வச்சிருக்கிற காதலுக்காக நான் உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்த பாட்டிலை உடச்சி எடுத்துகிட்டு வராரு குத்துறதுக்காக. வேணான்னு இந்த தகராறுல என்ன பண்ணிடுறாங்க, இந்த அபூர்வா தள்ளி விட்டுடுறாங்க. சரத்சந்திரா அப்படியே குப்புற வீழ்ந்துடுறாரு. ரொம்ப நேரம் எந்திரிக்கவே இல்லை. அபூர்வா போய் திரும்பும் போது அவர் வயிற்றுல அந்த கண்ணாடி பாட்டில் குத்தி இருக்கும். இதை பார்த்து பயந்துட்டு அபூர்வா அப்படியே ஓன்னு அழ ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.